வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உலக சுற்றுச்சூழல் தினம். ஓகே, 1972 ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸில் ஃபர்ஸ்ட் யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளியில் இந்த ஜூன் 5 வந்து என்விரான்மெண்ட் டேவாக வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. இந்த என்விரான்மெண்ட் டே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது தான். மரங்கள் வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும், மரங்கள் வெட்டக்கூடாது, செடிகள் நிறைய நடணும், பொல்யூஷன் எல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே கூட இந்த 2025 வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டேக்கான தீம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொல்யூஷன். என்ன பொல்யூஷன்? பிளாஸ்டிக் பொல்யூஷன். சோசியல் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன். எல்லா பொல்யூஷனோட மோசமான பொல்யூஷன் என்ன பொல்யூஷன் தான்? பிளாஸ்டிக் பொல்யூஷன் தான். குடிக்கிற தண்ணியில இருந்து சாப்பிட்ற உணவுல இருந்து எல்லாரோட உடம்புலையும் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ மைக்ரோ பிளாஸ்டிக் என்ன இருக்கு? மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கு. நிறைய டிஸ்ட்ரிக்ட் வந்து பேன் பண்ணாங்க. இப்போ ஊட்டி மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல பேன் பண்ணிட்டாங்க. இந்த பாலித்தீன் கவர்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலுமே கூட நம்மளுடைய ஒரு வசதிக்காக நம்ம இன்னுமே பாலித்தீன் கவர்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் தான் காஃபி எல்லாம் குடிக்கிறோம். ஸோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு ரீயூஸபிள் கப்பெல்லாம் நம்ம இப்போ வந்து மாற்றத்தை வந்து கொண்டு வரணும். கவர்மெண்ட் நிறைய சிஸ்டத்தை ஸ்கீமை கொண்டு வந்தாலுமே கூட மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? நம்ம ஆரம்பிக்கணும். பிளாஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இதோட ஹோட்டல்ஸ் போனால் கூட நம்மளோட பேக்ஸ் நம்மளோட கண்டெய்னர்ஸ் தான் கொண்டு போகணும். அந்த மாதிரியான அவேர்னஸ் நீங்கள் வீட்டில் கொண்டு வாங்க. ஒரு கடைக்கு போறீங்க, உங்களோட பேக் கொண்டு போங்க. சரியா? இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியும். படிச்சு அப்படியே எழுதி பிளாஸ்டிக் ஸ்டாப் பண்ண எழுதி மாற்றுவாங்கிறது எந்த இதுவும் கிடையாது. நம்ம வீட்டில் இருந்து அந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். சரியா? நியூஸ்ல படிச்சு